உனக்கு என்ன வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்ற வேர்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துலாமா? சும்மா தானே இருக்கேன், ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிடலாம். ஸோ சும்மா தானே இருக்கேன், வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். சும்மா தானே இருக்கும், ஸோ அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போட்டு துவைச்சிடலாம். துவைச்ச துணியை எடுத்துகிட்டு போய் காயவும் வச்சிடலாம். ஏன்னா சும்மா தானே இருக்கோம், அதனால் துணியெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் காய வச்சிடலாம். சும்மா தானே இருக்கோம், அதனால் வந்து வீட்டில் குழந்தைங்க அரைச்சி வச்ச டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீட்டையும் எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சும்மா தானே இருக்கோம், வீட்டுக்கு வெளியே இருக்க குப்பை எல்லாத்தையுமே கூட்டி சுத்தம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சும்மாவே இருந்து இருந்து நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம வீட்டில் சும்மாவே இருக்கோம். ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக சுற்றி எல்லா பக்கமே கூட்டி விட்டாகணும். அதுக்கப்புறம் சும்மாவே இருக்கோன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே வாசல்லையும் கூட்டி விட்டுறலாம். அதோடு முடிஞ்சுதா நமக்கு? நம்ம மறுபடியும் சும்மா தானே இருப்போம். அதனால் கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் எடுத்து மிஸ் ஆகி கிடக்கும். கிச்சன் சமைச்சு ஸோ எல்லாத்தையுமே வந்து அடுப்பு, கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிடணும். பிகாஸ் நம்ம சும்மா தானே இருக்கோம். அதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம சும்மா தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து லஞ்சுக்கு வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். லஞ்சுக்கு வந்து சும்மா இருக்கனால ஒரு காய், ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். வீட்டில் சும்மா இருக்கறனால காய வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சிடலாம். இனியும் யாரெல்லாம் உங்ககிட்ட வீட்டில் நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க. பாய்.